ஹலோ ஹாய். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கேரட் அல்வா தான் பார்க்க போகிறோம். கேரட் அல்வா செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். 4 கேரட் எடுத்துக்காங்க. சின்ன சைஸ் கேரட் தான் 4 எடுத்துருக்கிறேன். அதை நல்லா தோல் சீவிக்கணும். தோல் சீவிட்டு அந்த 4 கேரட்டையும் துருவி எடுத்து வச்சுக்கோங்க. 4 கேரட் எடுத்து வச்சாச்சு. 1/2 லிட்டர் பாலை நல்லா காய்ச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்து முந்திரி, பாதாம், 2 ஏலக்காய் வாசனைக்காக ஒரு பவுலில் ஜீனி எடுத்து வச்சுருக்கிறேன். நெய், இதுதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸு. இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சுட்டு அதில் நெய் ஆட் பண்ணணும். நல்லா நிறையா நெய் ஊற்றுங்க. எதுக்குன்னா முந்திரி, பாதாம்லாம் இதில் வறுத்து எடுக்கணும். நெய் ஊற்றியாச்சு. அடுத்து இதில் முந்திரி, பாதாம்லாம் ஆட் பண்ணி நல்லா வறுத்து எடுங்க. அந்த முந்திரியோட கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுங்க. நெய்யிலே வதக்குங்க. நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு நம்ம நெய் வச்சுருக்கோம்ல, காஞ்சிட்ருக்குல, அதுலேயே நீங்கள் கேரட்டையும் சேர்த்துக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் ஆகணும். தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. இந்த நெய்யிலே அந்த கேரட் குக் ஆகணும். நல்லா வதக்கிக்கோங்க. 5 மினிட்ஸ் நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறமா பால் சேர்க்கணும். இதில் 1/2 லிட்டர் பால் நம்ம காய்ச்சி வச்சுருக்கோம்ல, அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ பால் சேர்த்துட்டு அது நல்லா கொதித்து வரணும். இந்த மாதிரி வந்தோடனே இப்போ நம்ம ஜீனி வச்சுருக்கோம்ல ஒரு பவுலில், அதை இதில் சேர்த்துக்கோங்க. எல்லா ஜீனியும் சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இந்த கன்சிஸ்டன்சி வரணும். இப்படி வந்தோடனே நெய் ஆட் பண்ணி அதையும் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நல்லா கிண்டுங்க. இப்போ அதுக்கப்புறமா பாதாம், முந்திரி இதெல்லாம் வறுத்து வச்சுருக்கோம்ல, அதை இதில் ஆட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கேரட் அல்வா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். என்னோடய சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லா இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சா? இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். பவுலில் மாற்றிட்டு எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். இங்கே பாருங்கள் எப்படி நல்லா வதங்கியிருக்கு பாருங்கள். பவுலில் மாற்றியாச்சு. எப்படி அழகாக வருது பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நீங்களும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.